ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன ரெசிபின்னா, குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகிறதுக்கு இது நான் ஒரு வயசுலேருந்து சொல்கிறேன். ஒரு வயசுலேருந்து ஒரு 10 வயசுக்குள்ளே சரியாக சாப்பிடாத குழந்தைங்க, நல்லா அவங்க சாப்பிட மாட்டாங்க, காய்கறி எல்லாமே அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நம்மளுக்கு அயன் பேச்சம்பழத்தில் இருக்குது. அதே மாதிரி ஃபிக்ஸ் எடுத்திருக்கேன் 2, அதுலேயும் இருக்குது. பாதாம் 2, அப்புறம் முந்திரி 2, இது எல்லாத்தையும் வச்சு இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, இதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நம்ம சோக் பண்ணி வைக்க போகிறோம். சோக் பண்ணிவிட்டு இதை நல்லா மையாக மிக்சியில் அரைச்சிட்டு இதை பாலோடு சேர்த்து காய்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் 2 மணி நேரம் வாட்டரில் கொஞ்சம் சோக் பண்ணி வைக்கிறேன். இந்த பேரிச்சம்பழம், அத்திப்பழம், பாதாம், முந்திரி எல்லாத்தையும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு 2லேருந்து 3 வாட்டி கொடுக்கலாம். ஈவினிங் டைம்லையும் சரி, காலைல டைம்லையும் சரி, அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே அவங்களுக்கு போய் சேரும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது இதில் கொஞ்சம் நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இது நல்லா 2 மணி நேரம் நல்லா சோக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், இந்த ஹாட் வாட்டரில் நல்லா சோக் ஆகிடுச்சு, நல்லா ஊதி இருக்குது. இதை நல்லா பேஸ்ட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம் நம்ம. இப்போது இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம பால் கூட எப்படி கலக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ மில்க் பாய்லர் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போ கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த தண்ணியில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் கொதிக்க விடலாம். இப்போது இதில் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாமே கொஞ்சம் நல்லா இறங்கட்டும் இதில். அதுக்கப்புறம் இதில் பால் சேர்த்துடலாம். இப்படி நம்ம வின்டர் சீசனில் பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும். அதுக்கு பதிலாக நம்ம வின்டர் சீசனில் ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக, ஆனால் அவங்களுக்கு தேவையான அயன், கால்சியம் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான விதத்தில் போகணும் குழந்தைங்களுக்கு. அதனால் நம்ம என்னென்னா, இது மாதிரி 2 முந்திரி, 2 பாதாம், அப்புறம் 2 ஃபிக்ஸ், அப்புறம் 2 டேட்ஸ் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்தாலும் ஓகே, இல்லை டெய்லி கொடுத்தாலும் ஓகே. இப்போது ஒரு வயசுலேருந்து ஒரு 3-4 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கன்னா இதை நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுத்தா போதும். ஒரு 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்கன்னா, ஒரு வயசுலேருந்து 3 வயசுனா. இதுவே 3 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க, ஒரு 10 வயசுக்குள்ளே ஃப்ரூட் சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வின்டர் சீசனில் இதை டெய்லியுமே இந்த மாதிரி நீங்கள் அதுங்களுக்கு பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இதை நல்லா இப்போ கொதிக்கட்டும். இதில் ஃபிக்ஸும் டேட்ஸும் இருக்கிறதுனால நல்ல அயன் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். கீரையெல்லாம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கல குழந்தைங்களுக்கு, அந்த மாதிரினா இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த ஃப்ளேவருக்காக ஒரு பிஞ்ச் ஏலக்காய் அந்த பவுடர் கூட போடலாம். அது கடைசியாக போடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதித்ததுக்கப்புறம் இதில் பால் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி வடிகட்டிடலாம். இப்போது இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் மில்க் ஆட் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் மில்க் பாயில் பண்ணி ஆற வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம மில்க் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் இதில் கொதிக்கட்டும். இப்போ இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால இது இது சாக்லேட் மில்க் ஷேக் அந்த மாதிரி சொல்லி கூட நீங்கள் கொடுக்கலாம். அந்த ஃப்ளேவர் இந்த டேஸ்ட், அந்த ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஏலக்காய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அனிமிக்காக இருக்க குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தா ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதில் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஹீமோக்ளோபினுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் கெயின், பாதாம், முந்திரி இருக்கிறதுனால வெயிட் கெயின் ஆகும். ப்ளஸ் அனிமிக்லேருந்து நம்மளுக்கு அனிமிக்காக இருக்கிற குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. இப்போ இதை வடிகட்டிடலாம் நம்ம. இப்போது வடிகட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் போல். இந்த பேச்சம்பழத்துலேயும் ஃபிக்ஸ்லேயுமே உங்களுக்கு நேச்சுரலாக ஸ்வீட் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போது நம்ம
பால் வடிகட்டியாச்சு. நம்ம நல்லா ஸ்மெல் நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.